ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். காப்பர் பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா எனக்கும் முதல்ல இந்த கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறமா தான் சரி அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆர்ஓ வாட்டரில் நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஆர்ஓ வாட்டர் எல்லாத்தையுமே டீமினரலைஸ் பண்ணிடும். அதில் எந்த ஒரு நல்ல மினரல்ஸ் கூட நமக்கு ஃபைனலாக கிடையாது. எல்லாத்தையுமே அது டீமினரலைஸ் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி காப்பர் பாத்திரத்தில் நம்ம வாட்டரை வச்சு குடிக்கும் பொழுது நமக்கு அந்த மினரல்ஸ் திரும்பவும் கிடைக்கிது. அதாவது நீங்கள் ஆர்ஓ வாட்டரையே பிடிச்சி நீங்கள் இந்த காப்பர் பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஓவர் நைட், இப்போ நைட்டு பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் காலையில் குடிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு திரும்பவும் ரீமினரலைஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு டபுள் மைண்டோடு தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது வாங்கினேன். பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நார்மலாக இப்போ கார்ப்பரேஷன்லேருந்து வீட்டுக்கு வர்ற தண்ணி பைப்பில் வர்ற தண்ணி அதை ஜஸ்ட் அப்படியே பிடிச்சி குடித்தா வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு வந்துடுது. பட் அதுவே நாங்கள் அதே பைப் வாட்டரை ஆர்ஓலெல்லாம் இது பண்ணாமல் அந்த பைப் வாட்டரை டைரெக்டாக பிடிச்சி இதில் வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நாங்கள் மார்னிங் குடித்தா எங்கள் யாருக்குமே எதுவுமே பண்ணுறதில்ல. ஈவன் என்னோடய பையனுக்கு கூட நான் இதையே தான் கொடுக்குறேன், அவனுக்குமே எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ காப்பர் கண்டிப்பாக வாட்டரை இந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணுது, ப்ளஸ் ரீமினரலைஸ் பண்ணுதுங்கிறத அதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஆர்ஓ வாட்டர் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போல்லாம் கார்ப்பரேஷன் வாட்டர் வரும்பொழுது எங்களுக்கு தெரியுதோ அப்போல்லாம் அந்த தண்ணியை டைரெக்டாகவே இதில் பிடிச்சி வச்சு நாங்கள் குடிச்சிக்கிறோம். யாருக்குமே எதுவும் பண்ணுறதில்ல. என்னோடய பையனுக்கு கூட நான் இந்த வாட்டர் தான் கொடுக்குறேன். அதனால தான் சொல்கிறேன், காப்பர் பாத்திரத்தில் நீங்கள் தாராளமாக தண்ணி வச்சு குடிக்கலாம். பட் காப்பர் பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய 2-3 விஷயம் இருக்குது. இது ஏர் அண்ட் மாய்ஸ்சரோட ரியாக்ட் ஆகி ஒரு 2-3 டேஸ் ஆகும் பொழுது இந்த காப்பர் ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு ஒரு பிளாக் இல்லைன்னா ஒரு க்ரீனிஷ் பிளாக் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். வெளியிலையுமே டல்லாயிரும், உள்ளார பார்த்தீங்கன்னாலும் அந்த லேயர் நல்லாவே தெரியும். அதோடு நாம் அந்த தண்ணியை குடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 2 to 3 days ஒன்ஸ் இந்த காப்பர் பாத்திரத்தை கண்டிப்பாக வாஷ் பண்ணிடணும். அப்படி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதை இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நான் அதுக்கு 2 பொருள் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று லெமன், இன்னொன்று சால்ட்டு. லெமனை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி அது அந்த லெமனில் இந்த தூளுப்பு அதை கொஞ்சமாக தொட்டு நீங்கள் அப்படியே இது மேலே தேய்ச்சா போதும். நீங்கள் அதிக ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு அப்படி தொட்டு நீங்கள் அதை தேய்ச்சிங்கன்னாலே அந்த காப்பரில் இருக்க அந்த ஆக்சிடேஷன் இது எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் திரும்பவும் வெசலை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா எடுத்து தேய்க்கும் போதே உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கலர் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆக்சிடேஷன் ஆன லேயர் ஃபுல்லாத்தையும் இந்த லெமனில் இருக்க அந்த சிட்ரிக் இது அதை ரிமூவ் பண்ணிவிடும். பாருங்கள், நான் சும்மா உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். நான் தேய்ச்ச லைட்டாக எந்த ப்ரெஷருமே கொடுக்கல, நான் சும்மா தான் தேய்க்கிறேன். அழுத்தியெல்லாம் நீங்கள் தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா தேய்ச்சாலே அது ரொம்ப க்ளீனாக வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வச்ச மாதிரி புதுசு மாதிரி பளபளன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 to 3 days ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காப்பர் வெசல் வாங்கும்போது இந்த மாதிரி பானை மாதிரி இருக்கிற டைப் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு தவளை மாதிரி அந்த டைப்பில் இருக்க காப்பர் பாத்திரம் தான் வச்சுருந்தேன். அது என்ன ப்ராப்ளம்னா, அது அந்த கார்னர்ஸ்லலாம் என்னால் சரியாக க்ளீன் பண்ண முடியல. அதனால் அதை நான் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி வாங்கிட்டேன். பாருங்கள், நான் தேய்ச்ச பக்கத்துக்கும் தேய்க்காததுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இதுக்கு நான் சும்மா அப்படியே ஒரு ப்ரெஷரே கொடுக்காம தான் தேய்க்கிறேன், ஆனாலுமே அவ்வளோ க்ளீன் ஆகிடுது. ஸோ நீங்கள் காப்பர் பாத்திரம் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி தவளை மாதிரி அந்த டைப்பில் இருக்கிறது போகாமல் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ண முடிகிற மாதிரி அந்த சர்க்கிள் ஷேப்பாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணும்போது அது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி காப்பர் பாத்திரம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது இந்த பானையே எனக்கு 3000 சம்திங் வந்துச்சு. பட் அதுக்காக நீங்கள் எங்கே விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி கடையில் பார்த்து வாங்க வேண்டாம். நீங்கள் ரெகுலராக நம்பி எந்த கடையில் பாத்திரம் வாங்குவீங்களோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்தே வாங்குங்க. ஏன்னா அப்போ தான் இது பியூராக இருக்கும். இல்லாட்டி இதில் காப்பர் மிக்ஸ்டுலாம் கூட வருது, அந்த மாதிரி எதையாவது கொடுத்துருவாங்க.
ஒரு சில பாத்திரத்தில் அடியிலேயே 100% காப்பர்னு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கனால எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம வேறு எதுவுமே போடலை, ஜஸ்ட்டு லெமன் அண்ட் சால்ட் மட்டும்தான் போட்டு க்ளீன் பண்ணோம். அதே மாதிரி காப்பர் பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வெளியில எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டவலில் தொடச்சி வச்சுருங்க. இல்லாட்டி அந்த தண்ணி வாட்டர் ட்ராப்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம்லாம் வந்து பிளாக் கலர் டாட்டாக மாறிடும். அகெயின் அதுவும் ஆக்சிடேஷன்னால தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தொடச்சி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு 2 டேஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் வாஷ் பண்ணி வச்ச மாதிரி அந்த மாதிரியே க்ளீனாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இல்லாத RO வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக காப்பர் வெசலில் வாட்டரை வச்சு குடிச்சு பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிரியா ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.